வணக்கம் நம்பளே. இனி நம்ம எங்க வந்தோம்னா வேலூர் காட்பாடி விஐடி போற வழியில இருக்க கேலக்ஸி சினிமா தான் வந்திருக்கும். கேலக்ஸி சினிமாஸ்ல இப்போ ஒரு புதிய ஃபார்மேட்ல ஒரு ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்காங்க எக்ஸல். இந்த எக்ஸல் ஃபார்மேட்னா என்ன, அது போல இந்த தியேட்டர்ல கொண்டு வந்திருக்க அந்த ஸ்பீக்கர்ஸ்ல என்னென்ன குவாலிட்டி வைஸ் கொண்டு வந்திருக்காங்க, தியேட்டரோட சீட்ஸ் எப்படி இருக்கு, அதே போல பேண்ட்ரி எப்படி இருக்கு, இந்த வழியெல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். கேலக்ஸி சினிமாஸோட கேன்டீன் தான் பார்த்துருக்கோம். கேன்டீனை பொறுத்தவரைக்கும் ஒரு மாசிவாக ஒரு மல்டி ஸ்க்ரீன்ஸ் தேட்டரு ஒரு மேஜர் சிட்டிஸில் இருக்கிற எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ கேலக்ஸி சினிமாவில் கொண்டு வைக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதே போல் ஒரு லார்ஜான ஒரு ஸ்பேஸ் இந்த கேன்டீனில் கொண்டு வைக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ், கேக்ஸ் எல்லாமே இந்த கேன்டீனில் இருக்குது. அதே போல் பாப்கார்ன்ஸ், அதே போல் பார்த்தவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தவங்களுக்கு கேலக்ஸி சினிமாஸில் கொண்டு வைக்காங்க. இந்த தியேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இப்போது மல்டி ஸ்க்ரீனில் கொண்டு வைக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ஸ்க்ரீன் இருந்தது. இப்போது ஸ்க்ரீன் 1, 2 and 3 ஸ்க்ரீன் ஒன்றில் தான் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் கொண்டு வைக்காங்க. எக்ஸல் ஃபார்மேட்டில் அதே போல் ஆடியோ சிஸ்டம், சீட்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஸ்க்ரீன் ஒன்றில் ஒரு நியூ ஃபார்மேட் ஸ்க்ரீனில் தான் இப்போ கொண்டு வைக்காங்க. கேலக்ஸி சினிமாஸில் இப்போது GXLன்ற ஒரு ஸ்க்ரீன் ஃபார்மேட் கொண்டு வைக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் என்னென்னா விண்டேஜில் உங்களுக்கு 70mm நம்ம பார்த்துருப்போம். இப்போது அதுக்கு அடுத்த அப்டேட்டை தான் இந்த GXL ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு பிளாக் பாக்ஸே இந்த ஸ்க்ரீனில் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பார்கோன்றது லேசர் ப்ரொஜெக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரியல் 3D சவுண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உட்காந்து படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தேட்டரில் கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு சவுண்ட்ஸும் பார்த்தவங்களுக்கு மைன்யூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ரீசெண்டாக ஒரு மூவியை பார்த்தேன். அந்த மூவிஸில் ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் கூட மைல்டாகவே நல்லா சூப்பராகவே கேட்குது. அதே போல் சரவுண்ட் சிஸ்டம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு சவுண்ட்ஸ் தேட்டரில் போய் மூவி பார்க்கும்போது பேஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த தேட்டரில் மூவி பார்க்கும்போது பேஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. சவுண்ட் நீங்கள் எந்த சீன்ஸ்லாம் வரும்போது சரவுண்ட் 3Dஸ்லாம் கேட்குதோ அது எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த கேலக்ஸி GXL சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் உங்களுக்கு மாசிவாக இருக்குது. நீங்கள் ஒரு இந்த ஸ்க்ரீன்ஸில் உங்களுக்கு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அதே மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேலக்ஸியில் இருக்கிற GXL இந்த ஸ்க்ரீனில் உட்காந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் சிஸ்டம், அதோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த தேட்டரில் கிடைக்குன்னு சொல்லலாம். அடுத்தது GXL அப்படின்னு வரும்போது ஷீட் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஷீட்டில் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு புஷ்பேக் ஷீட் இதில் இருக்குது. நம்ம லக்ஸரியாக ஃப்ரீயாக நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் இந்த தேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்லேயே உட்காந்துருந்தாலும் ஸ்க்ரீன் ஷீட்டோட குஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. நல்ல புஷ்பேக்காக இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுள் இதில் இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரீயாக படம் பார்க்கலாம். அதே போல் ரியல் 3D சவுண்ட் இந்த தேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு மூவியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மூவிஸில் வந்த அந்த வாட்டர் சவுண்ட்ஸ், அதே போல் பார்த்தவங்களுக்கு சின்ன சின்ன பெல்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஏரோ 3Dன்னு சொல்லுவாங்க. அந்த ரியல் 3Dயை பார்த்தவங்களுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா உங்களுக்கு வாட்ச் பண்ணும்போது அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் இந்த கேலக்ஸி GXL ஸ்க்ரீன்ஸில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நீங்கள் மேஜர் சிட்டிஸில் உங்களுக்கு PVR அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு ரியல் 3D சவுண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம வேலூர் கேலக்ஸி சினிமா GXL ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது ஒரு பெட்டரான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தேட்டரில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். சினிமாஸோட கார் பார்க்கிங் பிளேஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் வேலூரில் மோஸ்ட்லி எல்லா தேட்டர்ஸும் விசிட் பண்ணிக்கலாம். பட் அந்த கார் பார்க்கிங்கான பிளேஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இந்த கேலக்ஸி சினிமாஸை பார்த்தவங்களுக்கு மோர் தென் 40 to 50 உங்களுக்கு கார் பார்க் 40 to 50 கார் பார்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லார்ஜான ஸ்பேஸ் இதில் இருக்குது. அதே போல் நீங்கள் FDFS ஷோஸ் பார்க்க வரீங்க, 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கு இந்த தேட்டரில் ஸ்பேஸ் இருக்குமான்னு கேட்டால் மோர் தென் உங்களுக்கு 500லேருந்து 1000க்கான பைக்ஸ் உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் மற்றவங்களுக்கு இந்த தேட்டரில் நல்ல விசிபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். சினிமா
சினிமா தேட்டருக்கு வந்தாவே நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டுனா கண்டிப்பாக பாப்கார்னை தான் நம்ம லைக் பண்ணுவோம். இந்த பாப்கார்ன்லேயே பார்த்தோம்னா கேலக்ஸி சினிமாஸில் ஒரு ஃபேமிலி பேக்கில் கொண்டாங்க. இந்த ஃபேமிலி பேக் ஒரு மோர் தான் 3 to 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு லார்ஜான ஃபேமிலி பேக்கில் தான் இந்த பாப்கார்ன் கொண்டாங்க. இதில் உங்களுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே, ஆனியன்ஸ் எல்லாமே கொண்டு வர மாதிரி இதுலேயும் கொண்டு இருக்காங்க.